கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 30 வசனம் 11 முதற் பகுதி. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்த கடவுள் ஒரு காரியத்தை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். கடவுளுடைய பிள்ளைகள் தயவு செய்து அதை எந்த சூழ்நிலையிலும் மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. அல்ல, இந்த செய்தியின் வாயிலாகவோ நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுதோ மற்ற கடவுளுடைய ஊழியக்காரர் மூலமாக கேட்கின்ற செய்திகள் மூலமாகவோ அல்லது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களோடு கூட சூழ்நிலைகளை கொண்டு கடவுள் பேசுகிற எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களை தேற்றுவதற்காகவும் அதற்கு பிறகு அது அப்படியே ஒரு காணல் நீராக மாறி போவதற்காக கடவுள் பேசவே இல்லை. கடவுள் ஒரு முறை விளம்பினார் என்றால், ஒரு முறை பேசினார் என்றால், அந்த வார்த்தையில் எந்த விதமான மாற்றங்களும் திருத்தங்களும் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அது கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஆகையினால்தான் யோவான் நற்செய்தி நூலிலே நாம் அடிக்கடி வாசிக்கிற அந்த வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுவார். அப்படியானால் அதன் மெய்யாகவே மெய்யாகவே என்று குறிப்பிடாமல் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் பொய்யான வார்த்தை என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் பேசினால் அதில் உறுதி இருக்கிறது. அது எந்த சூழ்நிலையிலும் மாறி போகாது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். 75 வயதில் வந்த வாக்கு தத்துவம் 25 ஆண்டுகள் கழித்து 100 வயதிலே நிறைவேறிற்று. அந்த வயது சென்ற மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் கூட கர்த்தருடைய வார்த்தை 25 ஆண்டுகளுக்கு சொல்லப்பட்டதே அதிலே மாறவே இல்லை. கடவுளுடைய வார்த்தை என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறுகிற வார்த்தை அல்லவே அல்ல. கடவுளுடைய வார்த்தை எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா தடைகளையும் தாண்டி நிற்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் முதல் நாளில் நம்மோடு கூட பேசும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னாரே, அது வழக்கமாக கேட்கிற வார்த்தை என்று நினைக்கக்கூடாது. அந்த வார்த்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், என் வாழ்க்கையை அவ்விதமாகவே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீங்கள் அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக உங்களுக்குள்ளாக வளர்ந்து 30ஆக 60ஆக 100ஆக பலன் தந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீர் துடைக்கப்பட்டு பரிபூர்ண சந்தோஷத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏதோ வழக்கமாக வருகிற ஒன்று என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாய் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது பொய் சொல்லாது. முடிவில் விளங்கும் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் நிறுத்தி கொள்வீர்களானால் மாபெரும் அதிசயத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, தாவீதின் அனுபவத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அநேக காரியங்களை குறித்து
புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கலாம். ஒருவேளை நாம் எழுத்தளவில் இந்த லிட்ரலி என்று சொல்லுவார்களே, அப்படி உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுகிறவர்களாக நாம் இல்லாமல் இருக்கலாம். பலனற்று போகும் வரையிலும் கதறுகிற மக்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கும் பொழுதே, நாம் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய உள்ளம் என்ன செய்யும்? புலம்பிக் கொண்டே இருக்கும். தன்னுடைய தனிப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து, குடும்பத்தின் காரியங்களை நினைத்து, பிள்ளைகளுடைய காரியங்களை நினைத்து நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறவர்களாக இருப்போம். கடவுள் நாம் வெளிப்படையாக கதறி அழுகிறதையும் நம்முடைய கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிகிறதையும் மாத்திரம் பார்க்கிற கடவுள் அல்ல. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, தவித்து கொண்டிருக்கிறோமே, அதை கூட பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையால் தான் இங்கே தாவீதினுடைய அனுபவம் சொல்லப்படுகிறது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணீரே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாக, மகிழ்ச்சியானதாக, நீங்கள் நடனமாடுகிறவர்களாய், துள்ளி குதிக்கிறவர்களாக, உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அளவே இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறவர்களாக கடவுள் உங்களை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அது என்ன சித்தம்? உங்கள் சந்தோஷம் இந்த உலகத்தில் பூரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் பூரண சந்தோஷத்தோடு கூட, பூரண சமாதானத்தோடு கூட இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. அது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அது கர்த்தர் தீர்மானித்த தீர்மானமாயிருக்கிறது. அந்த தீர்மானத்தை ஒருவரும் மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று மாற்றிவிடும். அது என்ன தெரியுமா? உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய சந்தேகம், கடவுளுடைய வார்த்தையின் மீது நீங்கள் வைக்கிறதான நடக்குமோ நடக்காதோ, அல்லது எனக்கெல்லாமா நடக்கும் என்று எண்ணுகின்ற அந்த அவிசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுக்குமே தவிர கர்த்தர் சொன்ன வார்த்தையானது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விசுவாசித்து காத்திருக்கும் பட்சத்தில் அது உங்களை வெட்கப்படுத்தாது, உங்களை கைவிடவும் செய்யாது. நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை, கடவுளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியத்தை, நீங்கள் செபிக்கிற காரியத்தை அப்படியே உங்கள் கைகளினால் தொட முடியும், கண்களினால் பார்க்க முடியும், அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. இன்றைக்கு தாவீதின் மூலமாய் கடவுள் சொல்லித் தருவது, உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற கடவுள். இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற இதே உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து துள்ளி குதிக்கின்ற நாளாக மாற்றுவதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருங்கள். அற்புதம் நடக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய கண்ணீர் யாவற்றையும் துடைத்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.